ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சப்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தியோட, பூரியோட, சாதத்தோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும், நல்ல ஹெல்த்தியாவும் இருக்குங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிடலாம். பாருங்க, நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை சன்னமா அரிஞ்சு வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் சொல்லி இருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப சப்ஜி செய்யறதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோன்னு கொத்தமல்லி விதையை வந்து சேர்த்துக்கோங்க. ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணும். இப்ப பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயை அரைச்சும் சேர்த்திருக்கோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கணும். இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருவோம். நம்ம பொடியெல்லாம் பச்சை வாசம் போயிட்டு நல்ல சுருள நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதுலயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு பொடியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார அலசி 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி விட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நம்ம சேர்த்த காய் நல்லா வெந்து உப்பு காரம் எல்லாம் இறங்கி சூப்பரா நம்ம சப்ஜி தயாராயிடும். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நம்மளோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் சப்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான முட்டைக்கோஸ் சப்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும், பூரியோட வச்சு சாப்பிடவும், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவுமே சூப்பரா இருக்கும். காயே சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு நம்ம சப்ஜியை உள்ள வச்சு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு கூட நீங்க கொடுத்து விடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ஹெல்த்தியான இந்த முட்டைக்கோஸ் சப்ஜியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.